நம்ம தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக வந்து பயங்கரமாக ஹிட் ஆன ஒரு 5 சாங்கை பார்க்கலாமா? முதல்ல பார்க்க போகிறது வித் லவ் படத்தோட சாங். ஐயோ காதலே நெஞ்சில் மோதலே சில்லா. இந்த வித் லவ் படமாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட இந்த சாங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ பார்வை உசுர குடிக்குதே, அட தனியா நடக்க பிடிக்குதே, அளவில்லா கிறுக்கு பிடிக்குது. இந்த சாங்ல வந்து இந்த பீட்ஸ்லயே மொத்தம் 2 சாங் இருக்கு. ஹீரோக்கு மேல் வெர்ஷனும் ஹீரோயினுக்கு ஃபீமேல் வெர்ஷனும் ஒரு 2 சாங் இருக்கு. வரதானே மனசு சிவக்குதே, மனசெல்லாம் கனவு பறக்குதே, உன்னை பார்த்தா மயக்கம் மறக்குதே. அந்த ஃபீமேல் வெர்ஷனுமே மேல் வெர்ஷன் மாதிரியே சூப்பராகவே இருக்கும். என் நெஞ்சில் குடியேற வரவேற்கிறேன், என்னோடு உன்னை கோர்க்க வரம் கேட்கிறேன். ஒரு நல்ல ஒரு லவ் ஃபீல் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா இந்த 2 சாங்கையுமே ட்ரை பண்ணி பாருங்க. சாகாமல் நான் சாகிறேன். வரதானே மனசு சிவக்குதே, மனசெல்லாம் கனவு பறக்குதே. வித் லவ் படத்துல வந்து இந்த 2 சாங்ஸ்க்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதேதோ ஆகின்றதே. அவ பார்வை உசுர குடிக்குதே, அட தனியா நடக்க பிடிக்குதே. அடுத்து பார்க்க போறது யூத் திரைப்படத்தோட சாங். நைட்டானா கனவுல வாரதிய. இன்ன வரைக்குமே பட்டி தொட்டியங்க பயங்கரமா உழைச்சிக்கிட்டு இருக்கிற சாங் தான் இந்த ஒரு முட்டை கலக்கி சாங். மினுக்கே நிதாய நெஞ்ச குலக்கே சிறுக்கே. இந்த படத்தோட ரிவ்யூ பேசும்போதே சொல்லியிருப்பேன், கென் கருணாஸ் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு. அது ஒரு ஆக்டரா மட்டும் இல்ல, லிரிக்ஸிஸ்டாவும் அதே நேரம் சிங்கராவுமே அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த சாங் தான் இந்த ஒரு முட்டை கலக்கி சாங். புதுசா பிறந்த ஃபீலிங்குமா, சிரிச்சா ஹார்ட் ஹீலிங்குமா. ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல இந்த ஒரு சாங் அவ்வளோ அழகா இருக்கும். இந்த முட்டை கலக்கி சாங் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது டியூட் படத்தோட சாங். இப்போ இது சாய் அபியங்கருடைய ஏரா தான். இப்போ தமிழ் சினிமால பிஸியஸ்ட் மியூசிக் டைரக்டர்ல இவரும் ஒருத்தர். இது எல்லாத்துக்குமே காரணமா அமைஞ்சது இந்த ஒரு சாங் தான். இது ஒரு மியூசிக் டைரக்டரோட ஏரான்னு சொல்லணும்னா அந்த சாங் அப்படியே ரிப்பீட் மோட்ல கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இந்த சாங் இன்ன வரைக்குமே நிறைய பேர் ரிப்பீட் மோட்ல கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுல பர்சனலா எனக்கு பிடிச்சது இந்த ஒரு லைன் தான். ஊரும் பிளட் சாங்ஸ் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது கோழி படத்தோட சாங். இறங்கி வந்தாச்சு கடல்ல கொந்தோல. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தையும் இந்த ஒரு டைரக்டர் ஓட்டினாங்களே தவிர இந்த ஒரு சாங் யாருமே ஓட்டல. ஏன்னா எல்லாருக்குமே ஃபேவரட் சாங் அமைஞ்சது. பட்டன்னு பார்த்தாலே பல்ஸ் தூம்பாடி கொட்டுவா மீனெல்லாம் கூத்தாடுமே. இது ஒரு சூப்பர் ஸ்டார் படமாவே இருந்தாலும் இந்த பாட்டுல வந்த பூஜா ஹெக்தேவை பார்க்கறதுக்கே நிறைய பேர் தேட்டருக்கு போனாங்க. ரசாம பத்திக்கப்பா ஒதட்டோரம் தித்திக்கப்பா இருக்காத ஒத்தையில. ஏன்னா நான் தியேட்டர்ல உட்காந்து இருந்தப்ப சூப்பர் ஸ்டார் வரும்போது எந்த அளவுக்கு சவுண்ட் இருந்துச்சு அதை விட அதிகமா பூஜா ஹெக்தேக்கு ஒரு சவுண்ட் வந்துச்சு. சாபு நேரத்தில் ஒலம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னோசன்டான தொல்ல. படம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு பாட்டுனால எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்த ஒரு டிரான்சாக்ஷன் பிஜிஎம் தான். ஓவராலா அனிருத் எகைன் நான் ஒரு கோட் தாங்கிறத ப்ரூவ் பண்ண ஒரு சாங் தான் இந்த ஒரு மோனிகா சாங். ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த ஒரு பாட்டுல பூஜா ஹெக்தேவை பார்த்து எத்தனை பேர் சைட் அடிச்சீங்க மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நிலவ செவப்பா கொந்தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வரவாக்கில்ல. ஃபைனலா பார்க்க போறது கட்சி சேருங்கிற ஆல்பம் சாங். யாரும் பார்த்து நின்னு பேசவில்லை, காத்து நின்னு கொடுத்ததில்லை. ஊரும் பிளட் சாங்கை பத்தி சொல்லும் போதே இவரை பத்தி நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். சாய் அபியங்கர் ஒரு மியூசிக் டைரக்டரா எல்லாருக்கும் தெரிய வந்தது இந்த ஒரு சாங் அப்புறம் தான். சீரியஸா இந்த ஒரு பாட்டை அவரோட வாய்ஸ்ல கேட்கும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண் மறைச்சு போற புள்ள முன்னழைச்சது யாரும் இல்ல. இந்த சாங்க்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் ஒரு 5 சாங் சொல்லியிருக்கேன். அந்த 5 சாங்ல உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிக்குங்கிறதையும் அதே நேரம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாங்கை நான் விட்டுட்டேனாங்கிறதையும் அடுத்து என்ன கண்டென்ட் வேணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.